அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சதகுப்பை என்கிற மூலிகையை கொண்டு பெண்களுக்கு ஏற்படும் முறையற்ற மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது அடிக்கடி குழந்தைகளுக்கு ஏற்படும் வாந்தி மற்றும் வயிற்று வலிக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே சிறு குழந்தைகள் பால் குடிக்கும்போது அவர்களுக்கு ஜீரண சக்தி எளிதாக ஏற்படாமல் விட்டுவிட்டால் அஜீரணம் ஏற்பட்டு மாந்த நோய் தாக்கும். இதனால் அவர்களுக்கு ஒரு வகையான புளித்த ஏப்பத்துடன் வாந்தி மற்றும் கடுமையான வயிற்று வலி, உப்பசம் இவையெல்லாம் ஏற்படும். இதை அற்புதமான முறையில் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சதகுப்பை. சதகுப்பை அஜீரணத்தை மேம்படுத்தி ஜீரணத்தை அதிகரிக்கும், உடலில் தங்கியுள்ள அழுக்குகளை நீக்கும், மலபந்தத்தை நீக்கி மலச்சிக்கலை போக்கும். மேலும் வாந்தி, வயிற்று வலி இவற்றை போக்கும் என்பதால் சதகுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோம்பு. சோம்பு தீநீர் ஒரு புகழ்பெற்ற தீநீர் ஆகும். அடிக்கடி ஏற்படுகின்ற தலை கிறுகிறுப்பு, மயக்கம், வாந்தி, வயிற்று உப்பசம், ஒரு வகையான மலக்கட்டு இவையெல்லாம் நீக்கி உடலுக்கு நன்மை தந்து அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சதகுப்பை 10 கிராம், சோம்பு 10 கிராம். இவற்றை நேரடியாக பயன்படுத்தாமல் சோம்பை மட்டும் வறுத்து பயன்படுத்த வேண்டும். ஆகையால் 10 கிராம் சோம்பை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த சோம்பை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வாந்தி, வயிற்று வலி இவைகளுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை செயல்முறையாக பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.